நீங்க ஏதாவது கேசஸ் ஹேண்டில் பண்ணும்போது இது வரைக்கும் எமோஷனலி பிரேக் டவுன் ஆயிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் நானும் எமோஷனலி பிரேக் டவுன் ஆயிருக்கேன். பிகாஸ் நானும் ஒரு ஹியூமன் தான். ஐ டு ஹேவ் ஃபீலிங்ஸ். சைக்காலஜிஸ்டோட ஒரு குட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எம்பதி. அவங்களோட இடத்துல இருந்து நம்ம அவங்களோட ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது தான் அவங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்காங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நம்ம அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து கேஸ் லைட் பண்ணக்கூடாது, இன்வாலிடேட் பண்ணக்கூடாது. அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு இன்னுமே ஒரு வைட் ஆங்கிள் வியூ கிடைக்கும். நான் அப்படி வந்து மென்டலி பிரேக் டவுன் ஆன கேஸ் வந்து இருக்கு. ஒரு ஹை அத்தாரிட்டியில இருக்கிற ப்ரொஃபஷனல் டாக்டர் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற டாக்டர்ஸ் வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்காக இவங்களை வந்து செக்ஷுவலி அசால்ட் பண்றாங்க. அந்த டாக்டர் வந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து எனக்கு செக்ஷுவலி ஃபேவர் பண்ணா மட்டும்தான் உங்களால ஆக முடியும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களால ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியாம எங்க கிட்ட வந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நிறைய டாக்டர்ஸ் கிட்ட அவர் இப்படிதான் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மூலியமா அவங்களால அவங்களோட கெரியரை பார்க்க முடியல, அவங்களால ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க முடியல, அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்க முடியல. ஆனா ஃபேமிலில இருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கு, நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும், அப்பதான் வீட்டை வந்து கொஞ்சமாச்சும் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கு. அவங்களுக்கு இந்த சைடு வெளியே சொல்லவும் முடியல. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து அப்படியே டிக் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. அது வந்து எப்பயுமே ஒரு இடத்துல வெல்ட் ஆகும்.